ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. ஃபைனலி ஊர் கிளம்பியாச்சு. பேக்கிங் எல்லாம் முடிஞ்சது. எங்களுக்கு மதியம் 12:30க்கு பஸ்ஸு. இப்போ 11:20 இருக்கும். இன்னும் ஆட்டோ வரல. எப்போதும் போல் அம்மா, அப்பா, நான், தேஜோட அப்பா எல்லாரும் போகிறோம். எங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஊருக்கு போயிட்டு வரேன். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஒடியா விலாக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு 2-3 நாளில் ஒடிசா விலாக் வந்துடும். ஓகே, ட்ராவலில் இருக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இங்கேருந்து டைம் வேறு சில பேர் கேட்டிருந்தாங்க. இங்கே 12:30க்கு எங்களுக்கு பஸ்ஸு கொட்டாம்பட்டி பைபாஸில். சென்னையில் போய் நாங்கள் ரீச் ஆகுறது நைட்டு 10 மணிக்கு மேலே போவோம். மறுநாள் காலையில் 4 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, போயிட்டு வரோம். ஹாப்பியாக இருங்க. கிளம்பியாச்சு. இன்றைக்கான விலாக் தமிழ்நாட்டிலேருந்து சென்னை போகிறது ட்ராவல் விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டே டைமில் கிளம்புறனால நாங்கள் முன்னாடியே பேக்கிங் வீடியோ எங்களால் அப்லோட் பண்ண முடியல. காலையில் தான் பேக் பண்ணோம். காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டது மட்டும்தான் என்னோடய வேலை. அம்மா எங்களுக்காக தக்காளி சாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எனக்கு அம்மா எடுத்து கொடுத்த புடவை மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாவோட 2-3 பொம்மை இருக்குது. மற்றது எல்லாமே தனித்தனியாக எடுத்தாச்சு. உள்ளே பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. எடுத்திருந்த ட்ரெஸ்ஸை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ஜீன்ஸு தான் எடுத்திருந்தோம். நான் இதே மாதிரி பல்லாசோ ஜீன்ஸ் எடுக்கணும்னு ஆசை. ஆனால் அவளோட சைஸில் இல்லை, ரொம்ப பெருசாக இருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னு விட்டாச்சு. கிராப் டாப் மாதிரி அந்த டிஷர்ட்டும் அப்புறம் என் கையில் இருக்க ஜீன்ஸும் தான் எடுத்திருந்தோம். ஒடிசா போகும்போது போட்டு விடலான்னு அவங்க அப்பா இப்போ வேணும்னு சொல்லிட்டாங்க. அம்மா நேற்று வேலை விட்டு வந்ததுலேருந்தே ரொம்ப அழுகுங்க. இன்னைக்கு காலைல பகலில் அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் போய் பேசிட்டு வந்தனால என்னவோ அந்தளவுக்கு அழுகு எதுவுமே இல்லை. எப்படியும் எங்களை பஸ் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அம்மா ரொம்பவே அழுதுருப்பாங்க. பேக் பண்ணியாச்சு. வரும்போதும் போகும்போதும் பேக் ஃபுல்லாக இருக்கிறது எப்போதுமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஏதோ போகும்போது கொஞ்சம் கம்மியாக உள்ள அமுங்குற மாதிரி இருக்குது. எல்லாருமே கிளம்பியாச்சு, உட்காந்துருக்கோம். ஆட்டோவுக்கு வெயிட்டிங். ஆட்டோ வந்ததுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மாவுமே வீடு லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறதுல எங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, எங்களை டெய்லியும் பார்த்து எப்போ ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல். அது என்னென்னு உண்மையாகவே ஷேர் பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நேற்றெல்லாம் கூட என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னை பார்க்குற நேரமெல்லாம் கேட்குறாங்கன்னு தான் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கும்னு தெரியலன்னு சொன்னாங்க. கிளம்பியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்கிற ரீசனில் தான் இவ்வளோ நாள் தங்க முடியுது. சில நேரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். அண்ணியோட பையன் அழுதுட்டு இருந்தா நானும் கூட வருவேன்னு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாய். இப்போ கொட்டாம்பட்டி பைபாஸ் கிட்ட நிற்கிறோம். எங்களோட பஸ்ஸு வர இடத்துல செவ்வெளநீ விற்றுட்டு இருந்தாங்க. ஆட்டோ விட்டு இறங்கினோடனே தேஜு அப்பா கிட்ட, தாத்தா நான் இளநீ குடிக்கணும்னு கேட்டால் எல்லாருமே ஒவ்வொரு இளநீ குடித்தோம். அதனால என்னமோ பஸ்ஸில் வரும்போது வயிறு பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. உண்மையாகவே இளநியும் சூப்பராக இருந்தது. நல்லா நிறைய தண்ணி இருந்துச்சு, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் பஸ் வரும். இந்த பாட்டில் நான் பேசுனது மாமாங்கிற உரிமையில் ஃபன்னாக பேசுனது, யாரும் தப்பாக நினைக்காது. நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன், இந்த இவர் தான் டிரைவர். ஒரு இளநீ கூட காசு கொடுக்க மாட்டார். சொந்த மாமா வேற சொல்லிட்டேன். இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறது நைட்டு 10 மணிக்கு. நைட்டு 10 மணிக்கு தான் சென்னையில் ரீச் ஆகும். எப்போன்னு தெரியல. ஓகே,
நல்லா இருக்கா பஸ்? சாருக்கு இப்போவே ட்ராவல் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. ஒடிசா ரீச் ஆனாதான் எங்க எல்லாருக்குமே பயமா இருக்கு. அங்க அவ்வளோ குளிருங்க. இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். நாங்கள் ட்ராவல் பஸ்ஸில் வந்து கோயம்பேடு லாஸ்ட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பஸ் ஏறி தான் பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்தோம். காலையிலேருந்து அவர் எதுவுமே சாப்பிடல. நாங்களும் சும்மா பன்னு அப்புறம் ஜூஸ் தான் குடித்தோங்களா. வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போகணும். இங்கே எல்லோரும் தூங்குறத பார்த்தா இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நாங்களும் அப்படி தான் ஸ்டே பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் பசங்களா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து தூங்கின்னு சொல்றியே. அடக்கடுப்பா. நம்பர் கேமரே பிளாட்ஃபார்ம்ல வண்டி வரும் அங்கே தான் நிற்கும். இது வந்து இன்னைக்கு காலைல 11 மணிங்க. நேற்று நைட்டு அவர் கொஞ்சம் தூங்கியிருப்பாங்க. ஆனால் எங்களால் சுத்தமாக தூங்கவே முடியல. நைட்டில் வந்து போலீஸ் ரவுண்ட்ஸ் வந்து டிக்கெட் செக்கப் பண்ணி எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். நான் மொபைல் எடுத்து வேலை செய்யவும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்லேடை கொடுத்துருக்கேன். நீ மட்டும் மொபைல் பார்க்குற, நீ என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கா, பேச மாட்டேங்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.